தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழி மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்று கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள புதறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதேவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் சரி. ஆற்றாமை என்ற தலைப்பில் 7வது பாடலில் வாட்டமே உடையார் தங்களை காணில் மனம் சிறிதும் இரக்கமுற்றறியேன், கோட்டமே உடையேன் கொலையனேன் புலையனேன் கூட்டினும் கொடியேன், மாயை ஆட்டமே புரிந்தேன் அறத்தொழில் புரியேன், அச்சமும் அவலமும் ஏற்றும் கூட்டமே விளைந்தன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கென் கடவேனே என சர்க்குரு பதிவு செய்கின்றார். அதாவது வாட்டம், இந்த வாட்டம் என்பது மன துயரம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரால் நமக்கு உபகாரத்தால் கொடுக்கப்பட்டது தான் இந்த தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லாம். இவைகளை யாவையும் நாம் சரியாக நமது கடமையை நிறைவேற்றி நாம் ஓய்வு பெறும் காலத்தில் பிற உயிர்கள் பால் தயவு கொண்டு அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் இருப்பிடமாகிய நமது புருவ மத்தியில் மனதை நிற்கச் செய்து நாம் தினசரி பாடுபட வேண்டும். அப்படி பாடுபடாது உபகாரத்தால் கொடுக்கப்பட்ட இந்த சொந்த பந்தங்கள், நாம் தேடிய சொத்து, கார், பங்களா இவையெல்லாம் உரிமையாக கொண்டால் இவைகளெல்லாம் ஒருபோதும் உதவாது. நமக்கு பொருள் தேவை எனும் பொழுதுதான் இந்த சொந்த பந்தங்களின் உண்மை நிலை புரியும். அதனால்தான் சர்க்குரு எல்லாவற்றையும் வெறுத்து உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் என்றார். ஆக நாமும் நம்ம வேலைகள் முடிந்தவுடன் நம்மிடம் உள்ள நாம் பழியஞ்சி அறமீறாது பயந்து பயந்து வாழ்ந்து உபகாரத்தால் கொடுக்கப்பட்ட நமது வேலைகள் அனைத்தையும் முடித்து மீதமுள்ள கொஞ்சம் பொய்ப்பொருளை கொண்டு ஈதல் இசைப்பட வாழ்ந்து வறியவர்க்கு ஒன்றி கொடுத்து ஈத்துவக்கம் பெற்று நாம் பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கினால்தான் நாம் பயணம் போகும் பொழுது ஏதாவது கொஞ்சம் பொருளாச்சு நம் கையில் இருக்கும். இல்லாட்டினா வெறுங்கையை வீசிக்கிட்டு போகிறப்ப இவ்வளவு கொடுத்து ஒன்றும் கொண்டு இல்லையேன்னு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி வரும். ஆக நாம் பொய்ப்பொருளை கொண்டு மெய்ப்பொருளை எடுக்கும் பொழுதுதான் இந்த வாட்டம் குறையும், மனவாட்டம். இந்த மனவாட்டம் குறையாமல் இந்த உலகியலில் நாம் வெல்ல முடியாது. இந்த மனவாட்டத்தை போக்க பெருமான் போன்று கூறியவர் ஒருவர் கூட இல்லை. அந்த நிலைப்பாட்டை தான் இந்த ஆற்றாமை என்ற பதிவில் ஒவ்வொரு பாடலிலும் பெருமான் தன் மீது ஏற்றி தான் செய்ததாக கூறி நம்மளை மேலேற்ற வழிவகை செய்துள்ளார். இதனை அகவழியிலே தெளிவாக கூறுவார். துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது என மொழிந்தமை துணையே என்பார். ஏன்னா துணையை பிடிச்சி போனால் தான் மேலே ஏற முடியும், இல்லாட்டினாக்க கீழே போயிடுவோம். ஏமாந்துடக்கூடாது. நாம் இப்போ இருக்கிற காலம் பெருமான் நம்மோட இருக்கக்கூடிய காலம். இதை 100% நம்பி அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. நம் தரத்துக்கு தக்கவாறு ஒரு பிடி சாப்பாடு போட்டால் கூட போதும், இல்லை ஒரு வெள்ளை கட்டி வச்சா கூட 1000 எறும்பு சாப்பிடும். இப்படி பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மாற்றி நாம் பயணம் போகிறப்ப ஏதோ கொஞ்சம் பொருள்னாச்சும் எடுத்துகிட்டு போனால் இந்த வாட்டம்லாம் குறையும்.
அறத்தொழில் புரியேன். அறம் என்பது இதில் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார் கடவுளார். மேலும் மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல் என்ப பிற உயிர் அஞ்சுமென என்னும் வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, இந்த ஈந்து ஈத்துவக்கம் இன்பம் பெற வேண்டும் என்பார். சர்க்குரு கூறுகையில் இத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி உபகாரம் செய்ய வேண்டும். கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சி பெற்று மற்றெல்லாம் அருள் நெறி மாயை வினை என ஒதுக்க வேண்டும். அச்சமும் அவலமும் இயற்றும் கூட்டமே விளைந்தன். மரண பயம், அதை பற்றிய வருத்தம் ஏன் வரப்போகிறது? பயப்படவே வேண்டியதில்லை. மாயை ஆட்டமே புரிந்தன். நற்செயல் செய்யும்போது தீய செயல் நம்மை அணுகாது. கூற்றினும் கொடியேன். கூற்று வரும் உண்மை புரிந்து இயற்கை விளக்கம் பெற ஜீவர்களுக்கு நம்மால் முடிந்த பர உபகாரம் செய்ய செய்ய நாம் நல்ல மனிதராக மாறிவிடுவோம். எல்லா உயிரையும் தம்முயிர் போல் எண்ணி செயல்படுவதால் ஏன் புலை உணவு உண்ணப் போகிறோம்? நாம் செயல்பட புலை உடல் ஒளி உடலாக மாற்றம் பெறும். கொலையனின் எல்லா உயிரையும் நாம் காப்பாற்றும் எண்ணும்போது நம் உள்ள உயிர் பொருள், ஒளிப்பொருள், செம்பொருள் வீணாக்க விடுவாரா? ஒரு காலத்திலும் வீணமாக்க விட மாட்டார் சர்க்குருநாதன். கோட்டமே உடையேன். நாம் நற்செயலும் நேர்மை உடனாக வாழ்ந்தோம் என்றால் வாட்டமே உடையார். பசியினால் இழத்தே வீடுதோறும் இறந்தும் பசியராத எந்த வெட்டரை கண்டு அவர்களுக்கு நம்மால் முடிந்த உபகாரம் செய்து அப்படி நாம் செய்ய செய்ய இந்த கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைந்து உயிரினில் பேதம் நீங்கி ஆன்மா கரைந்து ஆண்டவர் இருப்பிடமாகிய புருவ மத்தியில் அன்பு செய்து அம்பலக்கூத்தனை காண்போம் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார் சர்க்குரு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க. கொல்லாவிரதம் கொலைமலாமோங்க நல்லோர் நினைத்த நலம் பெற எல்லோரும் வாழ்க. திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.